ஒரு அரசாங்கம் வந்தால் எப்படி செயல்படும் என்பதை பார்க்கணும். கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் வந்தால் இவ்வளோ வீட்டு விட்டு வெளியே வருவாரா? நான் 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன். என்னை கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, நான் அடிக்கடி சொன்னேன். ஆனால் நான் 15 மாவட்டத்துக்கு போயிட்டு 16ஆம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது பாமக தலைவர் ஒருத்தர் அவர் பிரமாதமாக விவசாயி என்று பேசிட்டு இருந்தார். ஒரு வாரம் கழிச்சு அவர் கொடுத்துருந்தார். அந்த செய்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன். இறந்துட்டார். அருமையான உடல், 55-57 வயசு தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனோம். மக்களை போய் சந்திச்சோம். அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம். மக்களை காக்க வேணும், மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும். அதையெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்கள் எல்லா ஊடகம் பார்த்தீங்க, எல்லா இடத்துலையும் போனோம். அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது இவரெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? இவ்வளவு பணம் வாய்ந்த ஒரு கட்சியை அவர் எங்களுக்கும் திமுக சார் 1008 பேசலாம், அது வேற. அவருடைய இது சுதந்திர நாடு, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஒருத்தர் வருவதற்காக பேசலாம். அதையெல்லாம் பொருட்படுத்த வேணுமா? அதிமுகவை பெருசாக விமர்சிக்க வேண்டாம். ஏன்னா நான் சொல்லிடுறேன், இது நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஏன்னா எம்ஜிஆர் கிரியேட் பண்ண ஒரு எமோஷன் இருக்குல்ல, என் தலைவன் என்ன பார்த்து பாருங்க, அந்த எமோஷனை அம்மா கேரி அவுட் பண்ணாங்க. அந்த கட்சியோட தலைவர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு ஒரு ஃபிக்சேஷன் இருக்கும். இப்ப இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள காப்பாத்திக்க போராடுறப்போ அவங்கள போய் நாங்க எண்ணத்தை சொல்லி, அவங்கள போய் நாங்க என்ன போய் பேசி அதுக்கான எண்ணமும் இல்லை, அது எங்களுடைய டார்கெட்டும் இல்லை. அதனால அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை.